வணக்கம் நேர்களே. மற்றும் ஒரு கிராம சஞ்சிகை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். கிராம சஞ்சிகையில் அடுத்து வருவது திண்ணை பேச்சு. இதனை எழுதியவர் முத்தையா மாசிலாமணி. என்ன ஜனம் எல்லாம் ஓடுதுகள். அடலைக்கு பொன்னையானையும் பார்த்து கொண்டு நிக்கிற. ஐயோ ஐயோ அந்த குளவரையிலும் பொன்னையான வாரா. என்ன என்ன நடந்தது? அது ஏன் பேசுவான் பிள்ளை? சின்ன அன்னைக்கு வயலுக்கு போன இடத்துல பாம்பு கடிச்சு போட்டுதான். விஷகடி வைத்தியர் விஸ்வலிங்கத்தார்கிட்ட கொண்டு போயினம். பின்னால அவற்ற மனுஷி ஐயோ ஐயோன்னு கத்தி கொண்டு ஓடுறா. அது சரி, எங்க கந்த பூவை காணில? அவர் புகையில குடிலுக்க உலர்த்தின புகையிலேயே எடுக்க போட்டார். உங்களைத்தான் பொன்னையான வந்திருக்கிறார். புதினம் தெரியுமே, இன்னைக்கு பாம்பு கடிச்சு போட்டுதான். பாம்பு கடிச்சு போடுதோ? ஆமாம், சரியா வாங்க. ஓம் கந்தப்பூ, சின்ன அண்ணன் விடியப்புறம் வயல் பக்கம் போயிருக்கிறார். பெரம்புல பாம்பு புல்லுகளுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இவர் கவனிக்க இல்ல, நடந்து போய்க்க உலக்கி போட்ட. அது விடுமே, நல்லா கொத்தி போட்டுது. அப்படி அது பாம்புல பிழை இல்ல, மனுஷர்ல தான் பிழை. அவங்களோட கதை என்ன என்ன பிள்ளை சரியென்று பாக்குற நேரமே இது. அதுதானே பாம்பண்டால் கடிக்கும் தானே, பாம்பண்டால் படையும் நடுங்கும் என்று சொல்லுவினா. தெய்வான பாம்பு ஒரு காலம் மனுஷரை தேடி போய் இஞ்சவா நான் உன்னை கடிக்க போறேன்னு கடிக்குது. அது தனக்கு ஆபத்து வரப்போகுது என்றால்தான் தற்பாதுகாப்பு நடவடிக்கைக்காக கடிக்கும். நாங்கள் ஆறறிவு படிச்ச மனிதர் இல்லை, கவனமா நடக்க வேணும் இல்லை. நல்லா இருக்கு உங்களோட கதை. பாம்புக்கு சப்போட்டா எல்லாம் இருக்குது. வயல் வரப்பில நடந்து போன மனுஷனை ஏன் கடிச்சது? அவர் என்ன பிழை செய்தவர்? அங்கதான் விஷயம் இருக்கு. அவர் முதல்ல வயல் வரம்புகளை வெட்டி புல் இல்லாமல் துப்புரவாகி வச்சிட்டு நடந்து போயக்க பார்த்து போவனுங்கண்டியோ. புல்லு பத்தேக்க பாம்பு இருந்தது. பாம்பின் பிள்ளையோ சின்ன அண்ணன் பிள்ளையோ? இனி தெய்வான பாம்புகள் ஏன் வயலுக்கு வருது? மனுஷர் வருவினம் மறைஞ்சிருந்து கடிப்பமண்டு. அதுகள் வயல்ல இருக்கிற தவளை எலி அழுகான்களை பிடிச்சு தின்னத்தான். உனக்கு சொன்னால் என்ன, பாம்புகள் மனுஷருக்கு செய்யற தீமையை விட நன்மைகள் தான் கூட கண்டியோ. கந்தப்பூ, நீ சொல்றது சரி. பாம்பின் விஷயத்துல இருந்து மனுஷருக்கு தேவையான அதிக மருந்துகள் தயாரிக்கணும். இதுக்கு பாம்புகளை பண்ணையில வளர்த்து அந்த நச்சு பாம்பின் நஞ்சு எடுத்து ஊசி மருந்து தயாரிக்கணும். பாம்பென்றால் படையின் நடுங்குமென்ற பழமொழி எங்கட சனத்துக்குத்தான் பொருந்தும் கண்டியோ. சீனரை கேட்டால் பாம்பென்றால் வாய் ஊறும் என்று புதுமொழி சொல்லுவினம். அது சரி, சின்ன அண்ணே எங்க கொண்டோடினோம் ஆஸ்பத்திரிக்கு? விஷக்கடி வைத்தியர் விஸ்வலிங்கத்தாற்ற வீட்ட. எங்கட ஜனம் லேசில திருந்தாதென்ன. ஏன்? ஒரு மனிதனுக்கு பாம்பு கடிச்ச உடனே செய்ய வேண்டிய முதல் வேலை, கடிச்ச இடத்துக்கு மேல கைத்தால இறுக கட்ட வேணும். பிறகு கடிச்ச இடத்துல இந்த புது பிளேட்டால கீறி ரத்தத்தை வடிய விட வேணும். அடுத்த வேலை உடனடியா ஆஸ்பத்திரிக்கு கடிபட்ட ஆளை ஆடாமல் அசையாமல் கொண்டு சேர்க்க வேணும். பிறகு டாக்டர் தந்த வேலையை பாப்ப. என்ன கதை? இங்கிலீஷ் வைத்தியம் பாம்பு கடிக்க சரி வருது. தெய்வான இப்ப எல்லா ஆஸ்பத்திரியிலையும் பாம்பு கடிக்கு ஊசி மருந்து இருக்கு, போட்ட உடனே வேலை செய்யும் கண்டியோ. அப்ப விஷக்கடி வைத்தியர்ல வேலை இல்லையோ? நான் அப்படி சொல்லல தெய்வான. இந்த இங்கிலீஷ் மருந்து வர முதல் விஷக்கடி வைத்தியர்கள் தான் பல மக்களின் உயிரை காப்பாத்தி இருக்கணும். ஆனால் இந்த ஊசி மருந்து இந்த குயிக்கா வேலை செய்யும், உயிரை காப்பாத்தும் கண்டியோ. நீங்கள் 2 பேரும் கதைச்சு கொண்டிருக்கீங்க, எனக்கு மூளையில வேற ஒரு விஷயம் தட்டுப்படுது. நீதானே புது புது விஷயங்களை விடுறதுல வீரனாச்சு. நாங்கள் எல்லாரும் வயலுக்கு போய்க்க வெறும் காலோட தானே போவோம் கண்டியோ. நல்ல கதை. செருப்போட போனால் நல்ல பேச்செல்லாம் விழும்.
ஐரோப்பா மற்றும் கிழக்காசிய நாடுகள்ல விவசாயிகள் முழங்கால் வரை பூட் சப்பாத்து போட்டுக்கொண்டு வயல் வேலை செய்வினம். ஆனபடியால அவியலுக்கு பாம்பு கடிச்சால் என்ன, முள்ளு குத்தினால் என்ன, ஆபத்தே இல்ல. இந்த பாம்புகள் அநேகமா கடிக்கிற இடம் முழங்காலுக்கு கீழே தான். இனி என்ன, உங்களுக்கு பாம்புகளை பற்றி எங்களுடைய ஆக்கள் பல கட்டுக்கதையில் கட்டியும் விட்டு இருக்கிறோம். ஏன் சினிமாவிலையும் பாம்பு கதாநாயகனா நடிச்சு தூள் கிளப்பி இருக்கு. இனி பாம்புகளை வச்சு பல கற்பனை கதைகள் இருக்குது கண்டியோ. ஓமும் பழைய கதை ஒன்று இருக்கப்பா. நல்லா வளர்ந்த நாக பாம்பு ரத்தினக்கல்ல வாயில வச்சிருக்குமா. இரவுல இதை கிடைக்க அந்த ரத்தினக்கல்ல கக்கி போட்டு அந்த கல்லின் ஒளியில தான் நிறைய பிடிக்குமா. மிச்ச கதையை நான் சொல்றேன். ஒரு நாள் அப்படி இரை தேடி கொண்டிருக்க ஒருத்தர் அந்த விலை உயர்ந்த ரத்தின கல் எடுக்கிறதுக்கு மரத்துக்கு பின்னாலே ஒளிஞ்சிருந்து பாம்பு கல்ல கக்கின உடனே மாட்டு சாணத்தால டக்கண்டு மூடின உடனே பாம்புக்கு வெளிச்சம் இல்லத்தானே, கண் தெரியாது. ரத்தின கல்ல எடுத்துக்கொண்டு ஓடி வந்துட்டாரா. அப்ப பாம்ப பேக்காட்டி போட்டார் போல கிடக்கு. அண்ணன் பாம்ப மட்டும் பேக்காட்ட இல்ல, இந்த கதை எங்களையும் பேக்காட்டி போடும். ஏன் இப்படி சொல்றீங்களா? உயிரியல் விஞ்ஞானிகள் பாம்புக்கும் ரத்தின கல்லுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி போட்டினான். அது மாதிரி மகுடி வாசிக்க நாகபாம்பு படம் எடுத்து பாம்பாட்டி வாசிக்கிற டியூனுக்கு தக்க மாதிரி ஆடுதுன்னு சனன் நம்புது. ஏன் அண்ணன், அது படம் எடுத்து ஆடுதுதானே. பிள்ளை, பாம்புக்கு காதில்ல, பிறகு என்ன இசைய கேட்கும். இப்படித்தான் பேய்காட்டினம். உண்மை என்னென்றால் பாம்பாட்டி ஊதுற மகுடிய அசைக்க அசைக்க அதை பார்த்துதான் படம் எடுத்து ஆடுது. கேட்டு பாம்பாடு இல்ல கண்டியோ. அப்படியே அப்ப காதில் என்றால் என்னென்று பாம்புகள் இதய தேடி பிடிக்கிறது. நில அதிர்வு மூலம் தன் உடம்பால அதிர்வை உணர்ந்து கேட்கும். சரியா சொன்ன பொண்ணு. இனி உனக்கு சொன்னால் என்ன, எங்கட சைவ சமயத்திலையும் பாம்புக்கு ரெஸ்பெக்டான இடம். திருமால் கடவுளின் படுக்கையே பாம்பு தானே. பாம்புக்கு பால் வாத்து கும்பிடுறது, தெய்வமா மதிச்சு பூஜை செய்கிறது கணக்க வேண்டாம். பரமசிவன் கழுத்திலே ஏறி இருந்து கொண்டு தன்னுடைய இனிமையான கருடனை பார்த்து சௌக்கியமாண்டு கேக்குமாம். இனி சினிமாவில இதுக்கு ஒரு பாட்டும் இருக்கப்பா. மனதுல நிக்குது இல்ல, அந்த பாட்டு வாய்க்குள்ளே வர மாட்டதான். அதுதான் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா இந்த பாட்டு. பாத்தியே இவ டக்கண்டு பிடிச்சிட்டா. இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் படிச்ச பாட்டு தொப்பான பாட்டு. என்னப்பா நீங்கள், அந்த பாட்டு பாலசுப்ரமணியம் அடிக்க இல்ல, டி.எம். சௌந்தரராஜன் படிச்சது இல்லே. பாத்தியே இவ டெஸ்ட் பண்ண பிள்ளையா சொல்லி பார்த்தேன். மனசு டக்கண்டு பிடிச்சிட்டது. உனக்கு சொன்னால் என்ன, சினிமா பாட்டுகளிலே இந்த மனுஷி எக்ஸ்பர்ட் அண்ண. இனி அநியாயம் சொல்லக்கூடாது. கவிஞர் வாலியின் கற்பனை அப்பப்பா அற்புதம். என்னப்பா நீங்கள், கவிஞர் வாலியின் கற்பனை இல்லையப்பா, கவியரசு கண்ணதாசனின் கற்பனை. தெரியாம சொல்லி மாட்டிக்கொண்ட. சரி சரி, உதவிடு. நாங்கள் பாம்பின் சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்த பாம்புகளிலே பல வகை இருக்குது. விஷப்பாம்பு, விஷமற்ற பாம்பு, கடல் பாம்பு. இந்த கடல் பாம்புகள்லையும் பயங்கர விஷப்பாம்பு இருக்குதாம். என்ன, இந்த நாகப்பாம்பையே நல்ல பாம்புன்னு சொல்லிக்கணும். அத அடிக்க கூடாதாம், அடிச்சா சாபம் போடுமா. நாக பாம்புகள்லையும் இந்த பல வகை இருக்கு. பரநாகம், கருநாகம், ராஜநாகம் உண்டு. மெதுவா நாகபாம்பு தன்னை தாக்கினால்தான் கடிக்கும். அதால அதுக்கு நல்ல பாம்புன்னு சொல்லினம் போல கிடக்கு. சாபம் போடுமென்றது ஒரு பொய்க்கதை தான். சரி, நான் ஒருக்கா வயல் உழுறதுக்கு குலசேகரத்தின் மாட்டுக்கு சொல்லி வைக்க வேணும். பிள்ளை செய்வானே, ஒரு பெண் தண்ணி கொண்டா
குடிச்சிட்டு போவான். நில்லுமா பண்ணியான செம்பு தண்ணி குசினிக்க கிடக்கு கொண்டு வா. ஐயோ பாம்பு 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 அது ஒன்றும் இல்ல போல இந்த மனுஷன் இந்த கிணத்து வாளி கைத்தை கண்டுட்டு பாம்புண்டு பயந்து கத்துது. திண்ணை பேச்சு கேட்டீர்கள். இதனை எழுதியவர் முத்தையா மாசிலாமணி. பங்கு பெற்றிய கலைஞர்கள் முருகேஷ் ரவீந்திரன், ஜெயந்தி, ஆர் ஜோகராஜன் ஆகியோர்.